நமது இணைப்பின் வெளிப்புற படப்பிடிப்பினூடே அரசியல் விமர்சகர் தோழர் திரு ஜெகதீஸ்வரன். வணக்கம் திரு ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் இந்த கழகத்தின் தூணாக இருந்தவரும் எல்லோராலும் சின்னம்மா என்று இயற்கையாக அழைக்கப்பட்டவருமான திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இன்றைய அதிமுகவின் நிலை குறித்து ஒரு விரிவான மனத்தாங்கலான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு அரசியல் விமர்சகராக உங்கள் பார்வை வையுங்கள் திரு ஜெகதீஸ்வரன். இங்கே அஇஅதிமுக ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பின்னர் ரொம்பவே ஒரு சவாலான நேரமாகத்தான் இருந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இத்தனை சவால்களுக்கு நடுவிலும் ஒரு விஷயம் தொடர்ந்து எல்லோரும் பார்க்கப்பட்டது. அதிமுகவுடைய தொண்டர்கள் யாரும் வேறு கட்சிகளுக்கு போகல. குறிப்பாக திமுக பக்கம் இதற்குமே யாருமே போகல. தொண்டர்கள் அப்படியே இந்த கட்சியில் தான் நீடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றது. அதான் நம்ம களத்திலையும் பார்க்கின்றோம். தொண்டர்களே எப்படி இருக்கும்பொழுது தலைவர்கள் எப்படி போவாங்க? நிச்சயமா அவங்களும் போக மாட்டாங்க அப்படிங்கறதான் இருந்தது. பிரிவுகள் இருந்தால் கூட, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்பட்ட பிரிவுகளாக இருந்தால் கூட அதெல்லாமே அதிமுக அப்படிங்கிற பேர்ல தான் எல்லாருமே இயங்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கடந்த இந்த 2-3 மாதங்களில் நீங்க பார்க்கலாம், ரொம்ப முக்கியமான தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களாக இருந்தவர்கள், இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரா போறாங்க. நீங்க அன்வர் ராஜா அவர்கள், மனோஜ் பாண்டியன், இன்னைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் வரைக்கும் இன்னைக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்னா அப்ப உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு பெரிய சிக்கலில் அதிமுக இருக்கு அப்படிங்கறத வெளிப்பாடு தான் இது நான் பார்க்கின்றேன். இந்த சிக்கல் ஏன் ஏற்பட்டது? நீங்க ஜெயலலிதா அவர்களின் மறைவிற்கு பிறகு உடனே ஏற்பட்டதா? இல்லை, அது உடனே ஏற்படவில்லை. அப்படிதான் கட்சி கட்டுக்கோப்பாகத்தான் இருந்தது. நம்ம அவங்க மறைவிற்கு பிறகு இந்த கட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக வைத்திருந்தார்கள், அந்த ஒரு வார காலம் எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை எப்படி அவங்க கட்டி காத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது எல்லாமே கண்கூடாக தமிழகமே பார்த்தது. இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்தில் லீகலா யார் முதலமைச்சர் ஆயிருக்கணும், சட்டமன்றத்தின் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டார், யார் ஆயிருக்கணுங்கிறதும் எல்லாரும் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. அன்று எவ்வளவு அவசரமாக இந்த வழக்கின் விசாரணை எல்லாம் முடிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கு பிறகும் சசிகலா அவர்கள் இன்று வரைக்கும் இந்த கட்சி ஒன்றாக இணைய வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று தொடர்ச்சியாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. நீங்க நான் உங்களுக்கு தேவைப்பட்டா நான் தேர்தலை கூட போன வாட்டி நான் புறக்கணித்து, ஏன்னா அதிமுக வெல்ல வேண்டும், அதற்காக நான் ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த களத்தில் வெவ்வேறு மாவட்டங்களுக்கு செல்கின்றார். எல்லா இடங்களிலும் திமுக குறித்த முக்கியமான பார்வைகளை, விமர்சனங்களை வைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கின்ற அந்த அரசியல் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. எப்படியாவது இந்த கட்சியை ஒன்றாக இணைக்க வேண்டும், ஒன்றாக இணைத்து இந்த தேர்தல் வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் இந்த கட்சியை தலைமை தாங்கிக் கொண்டிருப்பவராக சொல்பவர் எத்தனை தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியும். உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம், இல்லை நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம், இடைத்தேர்தலாக இருக்கலாம், தோல்விக்கு மேல் தோல்வி. இத்தனை தோல்விகளை அஇஅதிமுக எந்த காலத்திலும் பார்த்ததே கிடையாது. நீங்க 2014 தேர்தல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 44%. இது எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு அளப்பரிய சாதனை. 44% நாடாளுமன்ற தேர்தலில். நீங்க 2011, 2014 அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல், 2016 தொடர் வெற்றிகள். நீங்க ஒரு தேர்தலில் கூட திமுக எந்திரிக்க முடியாத அளவிற்கு தொடர் வெற்றிகள். 2011 எதிர்கட்சியே கூட இல்லாத நிலைமையாக இருக்கின்றது. இந்த எல்லா காட்சிகளும் எப்பொழுது மாறுகிறதுனா 2019 தான் மாறுகிறது. 2019 தான் நீங்க அதிமுக ஒரு தோல்வி பாதைக்கு போகின்றது, இன்று வரை எழ முடியாத இடத்திற்கு போகின்றது. முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அப்ப அதை ஒரு மறுபடியும் வெற்றி பாதைக்கு அழைத்து போக வேண்டும் அப்படிங்கறதுக்காகத்தான் நான் சொன்ன அந்த பெயர்கள் எல்லாருமே முயற்சி செய்தார்கள். மிக குறிப்பாக நான் சொல்றது செங்கோட்டையன் அவர்களாம் எவ்வளவு ஒரு பழுத்த அரசியல்வாதி, எவ்வளவு ஒரு அனுபவமிக்கவர். அவர் என்ன சொன்னாரு? மறுபடியும் வெற்றி பாதைக்கு போகணும். நீங்க ஜெயலலிதா அவர்கள் சொன்னது மாதிரி 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கணும். நான் இருப்பேன், நான் இல்ல, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கணும். அது இருக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும்ங்கிறத வலியுறுத்தினார். அதற்காக உள்ள போராடி பார்த்தார், மற்ற அமைச்சர்கள் சேர்ந்து போராடி பார்த்தார். எல்லாமே மறுக்கப்பட்ட பிறகு, இன்னும் சொல்ல போனால் அவருடைய பதவியெல்லாம் பறிக்கப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு வேற கட்சியில போய் அவர் இணைஞ்சிருக்காருங்கிற பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வெளியே போனவங்க எல்லாருடைய மனத்தாங்கலாக இருந்தது ஒன்றே ஒன்றுதான், நாம் வெற்றி பாதைக்கு மறுபடியும் இந்த கட்சியை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ஆட்சி, எம்ஜிஆர் கொடுத்த ஆட்சி, இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணம் ஈடேறுவதற்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இப்ப சசிகலா அம்மா போன்றவர்கள் தொடர்ச்சியாக அவங்க பேசிட்டும் எழுதிட்டும் இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கின்றோம். இதை புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் தான் சிக்கலாக இருக்கின்றது. இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா எந்த இடத்தில் திமுக வீழ்த்த முடியும், இல்ல எந்த கட்சியாக திமுக வீழ்த்தினார்கள் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக தான் திமுக வீழ்த்தினார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும்.
நீங்க வெவ்வேறு கட்சிகளை கூட்டணிக்கு வாங்க, இன்னைக்கு முளைச்ச கட்சி நேற்று முளைச்ச கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருக்காரு. அதெல்லாம் தேவையில்லை. இந்த அதிமுக அப்படிங்கிறதே ஒன்றாக இணைந்து விட்டால் அதுகிட்ட இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த்தா நீங்க அதுல இருக்கிற சமுதாய மக்களாக இருக்கலாம், இல்ல பொருளாதார ரீதியான மக்களாக இருக்கலாம், ஏழை மக்களாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்தே இதை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளவில்லை. அவர் என்னுடைய சேர் எனக்கு முக்கியம், என்னுடைய பொறுப்பு எனக்கு முக்கியம், அதை நான் தக்க வச்சாலே போதும், இது மறுபடியும் போய் வெற்றி பாதைக்கெல்லாம் அழைத்து செல்லணும்னு எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர் வேற ஒரு இடத்தை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருக்காரு. என்னுடைய இருப்பு தான் எனக்கு முக்கியமே தவிர இங்க மக்கள் பிரச்சனைகளோ அல்லது கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதோ எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, எனக்கு முக்கியம் இல்லைங்கிறதா அவர் தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருக்காரு. 1991களில் அதற்கு பிறகு அதிமுகவின் வாக்கு சதவீதம் சற்றேறக்குறை 59.6%. ஒரு பழமொழி சொல்வார்கள், கழுதை தேய்ந்து கட்டெரும் என்று சொல்வார்கள். அது ஒன்றும் தவறான பழமொழி அல்ல. அதற்கு பிறகு எடப்பாடி தலைமையில் 11 முறை தோல்வி, பல தேர்தல்கள் புறக்கணிப்பு, 23 விழுக்காடு, பல இடங்களில் 3வது இடம், டெபாசிட் பறிபோனது நாகர்கோயிலில் 18%. இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள். இந்த கட்சியினுடைய நோக்கம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதனுடைய முடிவு என்ன? நிச்சயமாக நீங்க இந்த கட்சி நீங்க சொல்ற மாதிரி 91 அதற்கு பிறகு இன்னும் சொல்லப்போனா வரலாறுல, தமிழ்நாட்டு வரலாறுல 3 முறை எம்ஜிஆர் இருந்தார். அதற்கு பிறகு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தான் 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தார். திமுகவிற்கு அது அண்ணா அவர்களுக்கு பிறகு கலைஞர் வந்தார். அதுக்கு பிறகு அது இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கொண்டு வரவே முடியல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? நீங்க அதிமுக ஒரு எதிர்கட்சியாக செயல்படுகிறார்கள். அதை தாண்டி திமுக நிறைய தவறுகள் செய்கின்றார்கள், நிறைய விமர்சனங்கள் வருகின்றது. இந்த ஆட்சி மோசமான ஆட்சியாக இருக்கிறது என்று மக்கள் தூக்கி எறிந்து விட்டு தான் அதிமுக ஒரு முறை கொண்டு வர்றாங்க. நீங்க சொல்லும்போது நாடாளுமன்றத்தில் நான் சொல்றது 2014 இந்த 91ல் எத்தனை சதவீத வாக்கள் கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான கட்சி இன்று தொடர் தோல்விகளை வச்சிருக்காரு. நீங்க ஒரு தோல்வி 2 தோல்வினா பரவாயில்ல, தொடர் தோல்விகள் எதுல போனாலும் தோல்விதான். எல்லாவற்றுக்கும் காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன காரணம்? எல்லோரையும் ஒன்றிணைத்து நீங்கள் அரவணைச்சு சென்றீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. இன்னும் சொல்லப்போனா உங்களுடைய பொறுப்பிற்கு ஒரு பாதகம் வரும், அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க ஏதாவது டிமாண்டோட வர்றாங்களா? இல்லை எங்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்கு, இப்படி நீங்க நான் எனக்கு இந்த பொதுச்செயலர் பொறுப்பு கொடுக்கணும், என்ன அந்த சேர்ல உட்கார வைக்கணும், எனக்கு சீட்டு கொடுக்கணும், எந்த டிமாண்டும் இல்லை. அவங்க வைக்கிற டிமாண்ட் ஒன்னே ஒண்ணுதான், கட்சி ஜெயிக்கணும், மறுபடியும் வெற்றி பாதைக்கு நம்ம போகணும், மறுபடியும் திமுக வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவருடைய நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கின்றது. மக்கள்கிட்ட பரவலாக இந்த ஆட்சியுடைய அவலங்களை போய் பேச வேண்டும். அதற்கு நாம் சரியான மேடை போட்டு பேச வேண்டும். நாம் கூட்டணிக்குள் யாரெல்லாம் அணுக்கமாக நமக்கு இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆனா இது புரியாம எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா என்ன பண்ணிக்கிட்டே இருக்காரு? யார் வந்தாலும் நமக்கு த்ரெட்டா மாறிடுவாங்க, நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிமுக சட்ட விதிகள்லயே ஒரு மாற்றம் கொண்டு வந்துடலாம். நீங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அதுவும் வேண்டாம், நமக்கு மறுபடியும் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதை கொண்டு வந்துடலாம். எதன் அடிப்படையில்? பொதுச் செயலாளர்னா நீங்க இன்னும் சொல்லப்போனா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராக இருந்தார், அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நீங்க ஒரு ப்ராப்பரான எலெக்ஷன் நடத்தாம உங்களுக்கான சட்ட விதிகளை மாத்தி அவர் மட்டுமே தொடர்ச்சியாக இந்த பொறுப்பில் இருக்கின்ற மாதிரியான சில சட்ட விதிமுறைகளை கொண்டு நீங்க பணத்தால் அடிக்கிறார், பொதுக்குழுக்கு பணத்தால் அடிக்கிறார். அடிச்சு இன்னைக்கு முழுக்க இந்த சேரை கெட்டிமா பிடிச்சுக்கணும், அதுக்கு சட்ட ரீதியான போராட்டம் பண்ணணும், பொதுக்குழுல போராட்டம் பண்ணணும். இது மட்டும்தான் நம்முடைய நோக்கமே தவிர மறுபடியும் இது வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அவர்கிட்ட சுத்தமா இல்ல. அது இருந்துச்சுன்னா நமக்கு நம்ம எந்த தியாகத்தையாவது செஞ்சு நம்ம முதல்ல வெற்றி பாதையில அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கறத அவருடைய நோக்கமாக இருந்திருக்கும். அவருக்கு என்னுடைய இருக்கை மிக மிக முக்கியம், அந்த இருக்கையை நான் கெட்டியமாக பற்றிக் கொள்வேன், அது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கின்றது.